மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன ரீசன்னே தெரியல, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த டெய்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன ரீசன்னே தெரியல, நல்லாதான் தூங்குறேன் எந்திரிக்கிறேன், ஆனா ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஷோல்டர் பெயின் இருக்கு, காலை தரையில ஊன முடியல, இடுப்புல வலி இருக்கு, மசில் கிராம்ஸ் வர மாதிரி இருக்கு, கை ஒரு இதுக்கு மேல தூக்க முடியல. டோட்டலா சொல்லணும்னா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஏதோ யாரோ புடிச்சு நல்லா அழுத்தின மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். சில ஆண்களுக்குமே இந்த விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இதனால நம்ம என்ன பண்றாங்கன்னா, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன், இந்த டேப்லெட் போட்டேன், இந்த மெடிசன் சாப்பிட்டேன், நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஏன்னா ஒண்ணுமே இல்லை, எம்ஆர்ஐ வரைக்கும் நான் எடுத்து பார்த்துட்டேன், ஆனா பிரெயின் எல்லாம் நார்மலா இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு நரம்பு குடைச்சல், இதோட வலியோட சேர்ந்து ஒரு நரம்பு எல்லாம் குடைச்சலா இருக்கு, கைகள்ல உள்ளங்கையில வலி இருக்கு, நம்ம விரல்களை மடக்க முடியல, என்னால அந்த வலியை எப்படின்னே சொல்ல முடியல மேம், ஒரு நாளும் ஒரு மாதிரி உடல் வலி இருக்கு, இது அப்படியே தொடர்ந்து என்னால ஆபீஸ் போக முடியல, வீட்டு வேலைகளை பார்க்க முடியலன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதற்கு என்ன காரணம்னா, பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம் நரம்புகளில் சேரும் பொழுதுதான் உடல் அடிச்சு போட்ட மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். இது மாடர்ன் டைம்ல சொல்லணும்னா ஃபைப்ரோமயால்ஜியான்னு ஒரு கண்டிஷன். இது ஃபைப்ரோமயால்ஜியானா நம்ம மசில்ஸ் தென் நர்வ் எண்டிங்ஸ், இது இரண்டிலுமே அதிகமான வலி, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல இன்ஃபிளமேஷன் நமக்கு ஏற்படுதுன்னா இந்த தசைகள்ல வலி ஏற்படும். இந்த பெயின் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கும், நெக்ஸ்ட் டே பெயின் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு தசைகள்ல வலி இருந்த மாதிரி இருந்துச்சு, 2-3 நாள் கழிச்சு எனக்கு மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஒரு 2 நாள் நல்லா இருக்குங்க, திரும்பவும் எனக்கு பாடியில செமையா பெயின் வருது, தாங்கவே முடியல, தலையில இருந்து குதிகால் வரைக்கும் எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு பேசிக்கா வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்துற மாதிரியான மருந்துகள், உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். கரெக்டா நம்ம பல்ஸ் பார்க்கும்போது, அதாவது நாடி பரிசோதிச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமாக தெரியும், வாத நாடிகளில் சில பிளர்வுகள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. வாத நாடி அதிகரிச்சு அதோட பித்த நாடி சேர்ந்திருக்கும், இதுதான் தொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சோ வாதத்தோடு பித்தம் அதிகரிச்சு சேரக்கூடிய கண்டிஷன்ல நமக்கு இந்த உடல் முழுவதுமே ஒரு இனம் புரியாத ஒரு வலி ஏற்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு நம்ம பொதுவா என்ன பண்ணணும்னா, யோசிச்சு பார்த்தோம்னா அதிகமா குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். சோ அதிகமா நான் குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறேன்னா அதை நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இப்போ முன்னாடி எல்லாம் தைராய்டு பெண்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம், இப்போ ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது அடிக்கடி வருது. அடுத்ததாக டைஜஷன், செரிமானம் சரியாக இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக உடல் வலி ஏற்படுது. இது எல்லாமே வாதத்தை அதிகரிக்கும். வாதம் அதிகரித்து நரம்புகளில் சேரும் பொழுதுதான் இந்த உடலில் தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படுது. என்ன பண்ணணும், இந்த வாதத்தை நான் குறைக்கணும்னா உணவு முறையில் முதல்ல நம்ம கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கணும். புளிப்புன்னு சொல்லும் போது புளி எல்லாத்துலயுமே நம்ம புளி சேர்த்துதான் இப்ப சாப்பிடுறோம். புளிப்பா ரசம் வச்சு சாப்பிடுறது, வத்த குழம்பு வைக்கிறேன், மீன் குழம்பு வைக்கிறேன், அதுல நிறைய எண்ணெய் ஊத்தி நான் நல்லா காரம் சேர்த்து சாப்பிடுறேன். இந்த ஹேபிட்டை முதல்ல விடணும். அதிகமா புளி சேர சேர நம்ம உடல்ல அத முக்கியமா நரம்புகள்லயும் சரி மூட்டுகள்லயும் சரி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இதை அவாய்ட் பண்ணணும். வீடுகள்ல நம்ம நடக்கும் போது எம்டி டைல்ஸ்ல நம்ம பேர் ஃபுட்டோட நடக்கிறத விட்டுட்டு சின்னதா ஒரு செப்பல் போட்டுக்கோங்க. சோ அதிகமான குளிர்ச்சி நம்ம உடல்ல ஏறாம பாத்துக்கணும். இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கிறோம்னா நிச்சயமாக உடல் வலி காலையில ஏற்படும். இப்போ ஜில்லுன்னு நான் எடுத்து ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ எடுத்து சாப்பிடுறேன், இல்ல ஒரு வாரத்துக்கு மேல நான் இட்லி தோசை மாவை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுறேன். சோ ஃப்ரிட்ஜ்ல தானே வைக்கிறேன், அது ரொம்ப புளிப்பு இல்லாம தானே இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா 2 நாட்களுக்கு அப்புறம் அதிகமான புளிப்பு அதுல ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அதிகமான புளிப்பு இருக்கக்கூடிய உணவுகளை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாப்பிடுறவங்களுக்கும் உடலில் இந்த மாதிரி இனம் புரியாத ஒரு வலி, காரணமே தெரியாம எனக்கு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவறுகளை எல்லாமே நம்ம கண்டிப்பாக மாத்திக்கணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், வாரம் ஒரு முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது நல்லெண்ணெயை விட உடல்ல இருக்கக்கூடிய வலியை நிவர்த்தி செய்யக்கூடிய எண்ணெயாக இருக்கணும். இதுக்கு பேசிக்கா நம்ம சித்த மருந்தகங்கள்லயே கிடைக்கும், பிண்ட தைலம் கிடைக்கும், அடுத்தது வாத நாராயண தைலம் இல்ல வாத கேசரி தைலம் நமக்கு கிடைக்கும்.
இந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து லைட்டா நம்ம சூடு பண்ணி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கும் பொழுது உடலில் இந்த மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். இதே மாதிரி குளிர்ச்சியான உணவுகள், புளிப்பு சார்ந்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணணும். சரி, காலையில நான் இந்த உடல் வலியை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா நான் சொல்ற இந்த மூலிகையை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை டீ மாதிரி காலையில குடிச்சிட்டு வரலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா, முக்கியமா கிராம்பு நம்ம எடுத்துக்கணும். கிராம்பு நமக்கே தெரியும், நம்ம உடல்ல என்ன வலியா இருந்தாலும், பேசிக்கா பல்வலி இருக்குனாலும் நம்ம கிராம்பை வச்சுதான் வாயில வைப்போம். அதே மாதிரி கிராம்புல இருந்து இருக்கக்கூடிய தைலங்கள் நிறைய வலி நிவாரணியாக நமக்கு செயல்படுது. இந்த கிராம்பு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு 50 கிராம் கிராம்பு எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி கொஞ்சமா மிளகுமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இது கூட ஒரு 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் மிளகுனா ஒரு 20 கிராம் அளவுக்கு வசம்பு, 20 கிராம் அளவுக்கு மஞ்சள், ஒரு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம். இது எல்லாமே லேசா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு இதை ஃபில்டர் பண்ணிட்டு இதை தேன் கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட வலி இல்ல எவ்வளவு நாட்களாக வலி இருந்தாலும் இது நிச்சயமாக குணமாகும். இதையும் தாண்டி எனக்கு வலி இருக்குன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தவும் இருக்கு. நம்ம நாடி பார்த்துட்டு எந்த மாதிரியான நமக்கு வாதம் பித்தத்தோட எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள், வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது இந்த உடல் முழுவதும் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இதுல கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.